வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் தென்னிந்திய அரசுகள், அதாவது ஆறாவது வகுப்பிலிருந்து வரலாறு. தென்னிந்திய அரசுகள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாரை பார்க்க போகிறோன்னா பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள். ஸோ இந்த 3 அரசுகள் பற்றியும், இந்த 3 அரசுகளில் ஆட்சி செய்த பகுதிகள் பற்றியும், ஸோ இவங்களுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டுக்கிட்ட அந்த போர்கள் பற்றியும், இவங்க அரசுகளில் பல்லவர்களாகட்டும், சாளுக்கியர்களாகட்டும், ராஷ்டிரகூடர்களாகட்டும், இந்த அரசுகளில் இருந்த முக்கிய அரசர்கள் பற்றியும், அவங்க காலத்தில் இருந்த கலை, கட்டடக்கலை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதோட சான்றுகள், இவங்க வாழ்ந்ததற்கான சான்றுகள், சிறப்புகள், இது எல்லாமே இவங்க காலகட்டத்தில் வந்த வெளிநாட்டு பயணிகள், ஸோ இதெல்லாமே நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கும்போது பாடத்தோட அறிமுகத்தில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 7வது நூற்றாண்டோட தொடக்கம் அப்படிங்கும்போது வட இந்தியாவில் ஹர்ஷர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அட் த சேம் டைம் இங்கே இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் பல்லவர்கள், அவங்க காஞ்சிபுரத்தை தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோடு சேர்த்து அவங்களோட ஆட்சி சோழ பாண்டியரோட பகுதிகளையும் உள்ளடக்கியது தான். ஏன்னா அப்போ தான் அவங்க ஸ்டார்டிங், நமக்கு சோழர்கள் பாண்டியர்கள் எப்போ வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி 7th பார்க்கும்போதே பார்த்துருப்போம். அதே தென்னிந்திய அரசுகளில் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் பார்க்கும்போது பார்த்துருப்போம். சோழர்கள் விஜயாலய சோழர் தான் பின்னாடி சங்க காலத்துக்கு பின்னாடி மறுபடியும் சோழ ஆட்சியை மீட்டு எழுத்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா விஜயாலய சோழன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவங்க பல்லவர்களின் கீழே தான் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போது என்ன நடக்குது, பல்லவர்களோட ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அவங்க ஆட்சி பண்ணும்போது சோழர் மற்றும் பாண்டியர்களோட பகுதியும் அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு 850 தான் நமக்கு பிற்கால சோழர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. இடைக்கால பாண்டியர்கள் அப்படிங்கும்போது 575 கடுங்கோன் பாண்டியனால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே சோழர்கள் விஜயாலயன் அப்படிங்கிறவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். விஜயாலயன் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பல்லவர்களின் கீழே தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்ததா, சிற்றரசர்களாக இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பல்லவர்களோட ஆட்சியில் சோழ பாண்டியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சிற்றரசர்களாக உருவாயிட்டு இருந்தாங்க. அதோடு சேர்த்து மத்திய இந்தியா, அதாவது மத்திய கிழக்கு தக்கான் பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பாதாமி சாளுக்கியர்களும் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 7வது நூற்றாண்டில் வட இந்தியாவில் ஹர்ஷர் ஆட்சி பண்ண அந்த சமகாலத்தில் இவங்கெல்லாம் இந்த சைடில் இப்படி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. மத்திய கிழக்கு பகுதி தக்கான் பகுதியிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாமி சாளுக்கியர்கள் ஆட்சி பண்ணாங்க. சாளுக்கியர்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூடர்களால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த இடத்த விட்டு அவங்க வெளியே போயிருப்பாங்க. இந்த சமகாலத்தில் இவங்க எல்லாமே ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா யார் இல்லை நமக்கு அப்படின்னா மௌரியர், குப்தர் போல பெரிய பேரரசு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு குப்தர்லாம் பார்த்துருப்போம், 250 ஆரம்பித்து 550 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸ்ரீகுப்தரில் ஆரம்பித்து விஷ்ணுகுப்தரில் முடிச்சிருப்பாங்க ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு இது 7வது நூற்றாண்டு அப்படிங்கும்போது என்ன நடக்கும், கண்டிப்பாக அவங்களோட அந்த பேரரசெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய பேரரசுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த தென்னிந்திய அரசுகள் பல்லவர்கள் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இந்த 3 அரசர்களில் யாரை முதல்ல பார்க்கலாம் அப்படின்னா பல்லவர்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ பல்லவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கிய அரசர்கள் யார், அவங்க காலகட்டத்தில் இருந்த சான்றுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பல்லவர்கள் நிறையா மன்னர்கள் இருக்காங்க. நமக்கு குறிப்பிட்ட ஒரு சில மன்னர்கள் தான் கொடுத்துருக்காங்க இங்கே புக்கில். பல்லவர்களோட தலைநகரம் அப்படிங்கும்போது காஞ்சிபுரம் தான். ஸோ காஞ்சிபுரத்தை தலைநகராக வச்சு தான் ஆட்சி பண்ணாங்க. காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தலைநகர் மட்டும் இல்லை, முக்கிய வணிக மையமும் கூட. அந்த பகுதி வேளாண்மைக்கு வளம் மிகுந்த பகுதியாகவும் இருந்துச்சு. அந்த டைமில் முக்கிய வணிக மையம்னு சொன்னதுனால இந்த சீனா, ரோமாபுரி வணிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, உலகளவில் இருக்கிற அந்த வணிகர்களில் சீனா, ரோமாபுரி வணிகர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வணிகம் நடக்கிறது நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பல்லவர்களோட தலைநகரம் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது உலக அளவில் அறியப்பட்ட வர்த்தக நகரமாக இருந்திருக்கிறத காட்டுது. இந்த சீனா, ரோமாபுரி எல்லாம் வணிகர்கள்லாம் போனதை வச்சு சொல்லப்படுது. 7வது 8வது நூற்றாண்டுகளில் பல்லவர்களோட ஆட்சி அப்படிங்கிறது தமிழகம் முழுவதுமாக விரிவடைஞ்சு அதோடு சேர்த்து அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாவட்டங்கள் இதையும் சேர்த்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போ அப்படின்னா 7வது 8வது நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோடு சேர்த்து அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாவட்டங்களையும் உள்ளடக்கி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது தான் பல்லவரசோட மைய பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ அவங்க தமிழகம் முழுவதும் ஆட்சி பண்ணலாம், அப்படியே கூட சேர்த்து ஆந்திர மாவட்டங்களையும் உள்ளடக்கி ஆட்சி பண்ணலாம். ஆனால் தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது தான் பல்லவ அரசோட மைய பகுதி 7வது 8வது நூற்றாண்டுகளில். ஸோ சான்றுகள் என்ன இவங்க வாழ்ந்ததுக்கான, பல்லவர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள், நம்ம சான்றுகள்னால் எதை சொல்லலாம்? கல்வெட்டுகள் சொல்லுவோம், செப்பேடுகள் சொல்லுவோம், இலக்கியங்கள் சொல்லுவோம், அவங்க காலத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்த பயணிகள் பற்றி சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு பல்லவர்களோட காலம் அப்படிங்கும்போது கல்வெட்டுகள் என்ன சொல்லுது? மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டு, இதெல்லாம் கல்வெட்டு சான்றுகள். அதே போல் செப்பேடுகள் அப்படின்னா காசக்குடி செப்பேடுகள், காசக்குடி செப்பேடு வாங்கிக்கோ, அந்த மாதிரி பல்லவர்களோட செப்பேடுகள் வந்து இந்த காசக்குடி செப்பேடுகள் மூலிமா பல்லவர்களோட ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இலக்கியங்கள் அப்படிங்கும்போது மத்த விலாச பிரகசனம், மத்தியானத்தில் விலாசமாக உட்காந்து பிரகாசமாக வந்து மகேந்திரவர்மன் எழுதிய நாடகம் தான் அது இலக்கியம். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல், அதோடு சேர்த்து அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், ஸோ இதெல்லாமே இலக்கியங்கள்னு சொல்லப்படுது, பல்லவர்கள் கால இலக்கியங்கள்னு சொல்லப்படுது. வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னா யுவான் சுவாங் தான். ஸோ அவரோட குறிப்புகளில் காஞ்சிபுரத்தை பற்றியும் பல்லவர்களோட ஆட்சியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. பல்லவ வம்சாவளியோட முக்கிய அரசர்கள் யார்? ஒரு 6லிருந்து 7 அரசர்கள் வந்து முக்கிய அரசர்களாக சொல்லப்பட்டிருக்கு. பல்லவர்கள் அப்படிங்கும்போது தொடக்கத்தில் யாருக்கு கீழே சிற்றரசர்களாக இருந்தாங்க அப்படின்னா சாதவாகனர்களுக்கு கீழே தான் சிற்றரசர்களாக இருந்தாங்க. சாதாரணமாக வாகனம் ஓட்டிகிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு கீழே பல்லவர்கள் வந்து சிற்றரசர்களாக இருந்தாங்க. பல்லவர்கள் எழுச்சி அடையும் போது பல்லவர்களுக்கு கீழே சோழர்கள் வந்து சிற்றரசர்களாக இருந்தாங்க. ஸோ 2ஆம் சிம்மவர்மன் அப்படிங்கிறவரோட மகன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம விஷ்ணு. 2ஆம் சிம்மவர்மனோட மகன் தான் சிம்ம விஷ்ணு. அவரு தான் 550 கிபி 550 அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா களப்பிரர்களை அழிச்சிட்டு வலுவான பல்லவ அரசை உருவாக்குறாரு. நமக்கு பல்லவ அரசை 550 உருவாக்குனவர் யார்? சிம்ம விஷ்ணு தான். சோழர்களை வந்து மீண்டும் பிற்கால சோழர்களை எழுச்சி அடைகிறது விஜயாலயன், கடுங்கோன் பாண்டியன் சொன்ன மாதிரி பல்லவர்களுக்கு யாரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா சிம்ம விஷ்ணுவை தான் ஞாபகம் வச்சுக்கணும். 550 வந்து மீண்டுமா நமக்கு பல்லவ அரசை உருவாக்குறாங்க. அப்படி அவங்க பல்லவ அரச களப்பிரர்களை அழித்து உருவாக்கும் போது சோழ பாண்டியர்கள் மீதும் அவங்களோட வெற்றி வந்து இருக்குது. அவருடைய மகன் சிம்ம விஷ்ணுவோட மகன் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் மகேந்திரவர்மன்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து ஒரு திறமைமிக்க அரசர் தான். அவருடைய மகன் யார் அப்படின்னா 1ஆம் நரசிம்மவர்மன். 1ஆம் மகேந்திரவர்மன். 1ஆம் மகேந்திரவர்மனுக்கு அவருடைய மகன் பேர் 1ஆம் நரசிம்மவர்மன். 1ஆம் நரசிம்மவர்மன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அவரை மாமல்லன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இந்த அதாவது புலிகேசி படத்தில் சொன்ன மாதிரி தான், மன்னா நீ மாமா மன்னா அப்படிங்கிற மாதிரி. மாமா மன்னா அப்படின்னா என்ன? மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் இவரோட பட்டப்பெயர் என்ன அப்படின்னா மாமல்லன். ஏன் மாமல்லன் இவருக்கு பேர் வந்துச்சு? இவர் வந்து சாளுக்கிய அரசர், அதாவது சிறப்பான அரசர், சாளுக்கியர்களே சிறப்பான அரசர்னு சொல்லக்கூடிய 2ஆம் புலிகேசியை வந்து தோற்கடிச்சு இவர் வெற்றி பெற்றிருப்பார். ஸோ அவரே வந்து பெரிய போர் வீரர். ஸோ அப்படி ஒரு போர் வீரரை வந்து வெற்றி கொண்டதுனால தான் இவருக்கு வந்து மாமல்லன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. மாமல்லன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. பெரிய வீரராக இருக்கக்கூடிய அவரோட ஆட்சியை தோற்கடிச்சு இவர் ஜெயிச்சார் இல்லையா? ஸோ 2 மன்னர்களோட வெற்றி அப்படிங்கிற மாதிரி மாமல்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாமல்லன் இவரோட இந்த வெற்றியினால தான் நமக்கு மாமல்லபுரம் வந்தது. எப்படி வந்து வடக்கு பகுதியை ஜெயிச்சதுனால, வட இந்தியாவை ஜெயிச்சதுனால கங்கை கொண்ட சோழபுரம் வந்தது ராஜேந்திரன் அவர்களால், அதே மாதிரி தான் நமக்கு இங்கே மாமல்லபுரம் எப்படி வந்தது? இவர் வந்து 2ஆம் புலிகேசியை தோற்கடித்து வெற்றி பெற்றதனோட நினைவாக தான் நமக்கு மாமல்லபுரம் வந்திருக்கு. ஸோ இது வந்து அதனால தான் இவருக்கு 1ஆம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன்னு சொல்லுவோம். இவர் யாரோட மகன்? நமக்கு 1ஆம் மகேந்திரவர்மனோட மகன். அவரும் ஒரு திறமைமிக்க அரசர் தான். ஸோ 1ஆம் நரசிம்மவர்மன் அதுக்கப்புறமா மகேந்திரவர்மனுக்கு அப்புறமா இவர் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா யார் வராங்க? இவருக்கு அப்புறமா யார் வராங்க அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன் வராரு. 2ஆம் நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ராஜசிம்மன்னு சொல்லுவோம். இவரும் ஒரு முக்கிய ஆட்சியாளர் தான். பல்லவ மன்னர்களில் இவரும் ஒரு முக்கியமான ஆட்சியாளர் தான். ஸோ இவருக்கு அப்புறமா யார் வராங்க அப்படின்னா 2ஆம் நந்திவர்மன் வராரு. அடுத்த இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அபராஜிதன் அப்படிங்கிறவர் வராரு. இவரு தான் வந்து நமக்கு கடைசி பல்லவ மன்னர். ஸோ இதோட நான் ஃபைன் கட்டிடுறேன்பா, இதுக்கு மேலே பல்லவ மன்னர்கள் யாரும் கிடையாது, நான் தான் அபராதம் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி மன்னரோட பேர், பல்லவ மன்னரோட பேர் அபராஜிதன் தான்.
இவங்க எல்லாருமே நமக்கு முக்கிய அரசர்கள். யாரை பார்த்தோம்? சாதவாகனர்களுக்கு கீழே தான் நமக்கு பல்லவ அரசு உருவாச்சு, சிற்றரசர்களாக இருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ அவங்க மேல் எழும்பும்போது முதல்ல நமக்கு சிம்ம விஷ்ணு வராரு. சிம்ம விஷ்ணுவால் தான் நமக்கு பல்லவ அரசு உருவாகுது. சிம்ம விஷ்ணு வந்து சிம்மவர்மனோட மகன். ஸோ சிம்ம விஷ்ணுவுக்கு அப்புறமா அவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன், அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன், அவரை ராஜசிம்மன்னு சொல்லுவோம். அடுத்ததாக இரண்டாம் நந்திவர்மன், இறுதியாக யார் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு? அபராஜிதன் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இடையிலையும் ஆட்சியாளர்கள் இருக்காங்க. ஆனால் நமக்கு யாரை குறிப்பிட்டு சொல்கிறது? முக்கிய அரசர்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. இது 6th தானே, ஸோ அதனால் அவ்வளோதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படை தளபதி பரஞ்சோதி அப்படிங்கிறவரை பற்றி அவங்க யார் அப்படிங்கிற டீட்டெயிலை சின்னதாக ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மன் இருக்கார் இல்லையா, அவரோட தளபதி தான் பரஞ்சோதி. பரஞ்சோதி பார்த்தீங்க அப்படின்னா வாதாபி படையெடுப்பில், வாதாபியில் யார் இருந்தாங்க? சாளுக்கியர்கள். ஸோ அந்த சாளுக்கியர்களுக்கு எதிராக வாதாபி படையெடுப்பில் பல்லவரோட படைகளை வழிநடத்தி சென்றவர் யார் அப்படின்னா இந்த பரஞ்சோதி தான். ஸோ அதில் வெற்றியும் பெற்றுட்டார். வெற்றி பெற்றதுக்கப்புறமா என்ன ஆகுறாரு? சிவபக்தராக மாறிடுறாரு. சிவபக்தராக மாறினதுக்கப்புறமா பரஞ்சோதி பார்த்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்களில் ஒருவராக மாறிடுறாரு. அப்போ அவரோட பேர் என்னவா மாறுது? சிறு தொண்டராக மாறிடுது. பரஞ்சோதியாக இருந்தவர் நாயன்மார்களில் ஒருவராக மாறும்போது சிறு தொண்டராக ஆயிடுறாரு. ஸோ அவரை சுட்டி காட்டுறது எதில் இந்த மாதிரி சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா பெரிய புராணத்தில் தான் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் நமக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பரஞ்சோதி யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மகேந்திரவர்மன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட ஆட்சி காலம் என்ன அப்படின்னா 600லேருந்து 630 வரைக்கும். நமக்கு வந்து 7வது 8வது நூற்றாண்டுன்னு சொல்லியாச்சு. பல்லவர்கள் அப்படிங்கும்போது 7வது 8வது நூற்றாண்டுன்னு சொல்லியாச்சு. அதில் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலம் அப்படிங்கும்போது 600லேருந்து 630 வரைக்கும். இவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சமண சமயத்தை பின்பற்றினவர். பின்னாடி சைவத்துறவியாக இருக்கக்கூடிய அப்பர் இருக்கார் இல்லையா, திருநாவுக்கரசர்னு சொல்லுவோம். அவர் மூலிமா வந்து சைவத்தை தழுவுறாரு. முதல்ல சமண சமயத்தை சேர்ந்தவர், இவர் மூலிமா தான் சைவத்தை தழுவுறாரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்டடக்கலைக்கு புதிய பாணியை அறிமுகப்படுத்துகிறார் மகேந்திரவர்மன். திராவிட கட்டடக்கலைக்கு இவர் வந்து புதிய பாணி அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ இவர் அறிமுகப்படுத்துகிற பாணி அப்படிங்கும்போது அந்த மெத்தடில் இருக்கிறது எல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? மகேந்திர பாணின்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் இவர் பார்த்தீங்க அப்படின்னா மத்த விலாச பிரகசனம், இப்போ சான்றுகளில் கூட நம்ம இதை பார்த்தோம். ஸோ அதை வந்து இவர் தான் எழுதியிருக்காரு. சமஸ்கிருதத்தில் மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிற நாடகங்களை எழுதியிருக்காரு. இந்த நாடகம் பார்த்தீங்க அப்படின்னா யாரை பற்றி அதில் சொல்லியிருக்கு? ஒரு நாடகம் எழுதுகிறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று இருக்கணும். அது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பௌத்த மதம் இருக்கு இல்லையா, ஸோ அதை சிறுமப்படுத்தும் வகையில் வந்து தாழ்த்தி சொல்கிற வகையில் வந்து அது இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மத்த விலாச பிரகசனம். அதே மாதிரி மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கியர் பார்த்தீங்கன்னா அந்த மேலை சாளுக்கியர்களிடத்தை வந்து அடிக்கடி போர்கள் நடந்துட்டு இருந்தது. வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசுடன் தொடர்ந்து போர்கள் நடந்துகிட்டே இருந்தது. அந்த போர்களில் 2ஆம் புலிகேசி பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரவர்மனை வெற்றி பெற்று நாட்டோட வடக்கில் பெரும் பகுதியை வந்து கைப்பற்றியிருப்பார். அதில் தான் வெங்கி போயிடுது அவங்கக்கிட்ட. யார்கிட்ட போயிடுதுன்னா 2ஆம் புலிகேசிக்கிட்ட போயிடுது. ஸோ இந்த 2ஆம் புலிகேசிக்கிட்ட இது போனதுனால தந்தைக்கிட்ட இருந்த அந்த பகுதி வந்து 2ஆம் புலிகேசிக்கிட்ட போயிடுச்சு, சாளுக்கிய அரசர்கிட்ட போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால அவரோட மகன் இருக்கார் இல்லையா, முதலாம் நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மன் கையில் தான் வெங்கி இருக்குது. அந்த வெங்கியை கைப்பற்றுறது யார்? சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி. ஸோ அதை வந்து இவர் கைப்பற்றிட்டு போனதுனால எனக்கு சேர வேண்டியதுப்பா, நீ எங்கப்பா பிடுங்கிட்டு போகிறேன்னு இவர் கோவப்பட்டு, முதலாம் நரசிம்மவர்மன் கோவப்பட்டு அதுக்காக போராட போகிறாரு. ஸோ அதில் போரில் வெற்றியும் பெற்றுறாரு. வாதாபியை வந்து கைப்பற்றி அதை கொண்டு வந்து தீக்கிரையாக்கிறாரு, ஃபுல்லாக ஒழிச்சு கட்டிடுறாரு முதலாம் நரசிம்மவர்மன். அவரோட ஆட்சி காலம் அப்படின்னா 630லேருந்து 668. ஸோ தந்தையோட ஆட்சி காலம் 600 to 630 இல்லையா. ஸோ அவர் வந்து வாதாபியில் 2ஆம் புலிகேசிக்கிட்ட இருந்து தோல்வி அடைஞ்சதுனால அதுக்கப்புறமா யார் வராரு? நரசிம்மவர்மன் வராரு. அதனால் 630 தொடர்ந்து அவர் 630 ஆட்சி பொறுப்பெடுத்து 668 வரைக்கும் நமக்கு முதலாம் நரசிம்மவர்மன் இருக்கார். ஸோ அந்த வெங்கி பகுதியை கைப்பற்றினதுனால இவர் சண்டைக்கு போகிறவர் வாதாபியை கைப்பற்றி அதை வந்து தீக்கிரையாக்கிறாரு.
அதே இடத்துல இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டுறாரு. முதலாம் நரசிம்மவர்மனால் சாளுக்கிய அரசராக இருக்கக்கூடிய இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கும்போது 695 722. ஸோ இதுக்கடையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி நமக்கு இங்கே பாடத்தில் கொடுக்கல. இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன்னு சொல்லப்படுறாரு. ஸோ அவரும் ஒரு பெரிய மாவீரர். எஸ்கே மாதிரி ஒரு மாவீரர் கிடையாது. அதாவது சிவகார்த்திகேயன் படத்தில் மாவீரன் அப்படின்னு பேர் இருக்கும், கடைசி வரைக்கும் அவர் பயந்துகிட்டே தான் இருப்பார். அந்த மாதிரி மாவீரன் இல்லை, இது உண்மையாலுமே ஒரு மாபெரும் வீரர் தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்புறது மற்றும் சீன தூதுக்குழுக்களை வரவேற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். இவரால் கட்டப்பட்ட கோயில் தான் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் அப்படிங்கிறது. இரண்டாம் நரசிம்மவர்மன் காலகட்டம் 695 to 722. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பல்லவ அரசர்களோட பெயர்களும் அவர்களோட பட்டங்களும். சிம்ம விஷ்ணு இருக்கா இல்லையா, அவர் தானே ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவரோட பட்டம் என்ன அப்படின்னா அவனி சிம்மர்னு சொல்லுவோம். அடுத்ததாக முதலாம் மகேந்திரவர்மன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்காரப்புலி, விசித்திர சித்தன், இந்த மாதிரி பேரெல்லாம் பட்டம்லாம் நமக்கு முதலாம் மகேந்திரவர்மனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு நமக்கு நல்லா தெரியும் மாமல்லன், வாதாபி கொண்டான். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாதாபியோட தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணவங்க தான் இரண்டாம் புலிகேசி சாளுக்கிய அரசர். ஸோ அதை வெற்றி கொண்டதுனால தான் இவருக்கு வாதாபி கொண்டான். அந்த மாதிரி ஒரு பெரிய போர் வீரரை அழித்ததுனால தான் மாமல்லன் அந்த மாதிரி பேரெல்லாம் பட்டெல்லாம் இவருக்கு முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பல்லவ அரசர்களோட கலை, கட்டடக்கலை, அதோட பங்களிப்பு. பல்லவர்கள் காலம் அப்படிங்கிறது கட்டடக்கலைக்கு சிறப்பு பெயர் பெற்ற காலம். எப்படி தஞ்சாவூருக்கு ஒரு பிரகதீஸ்வரர் கோயிலோ, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அங்கே ஒரு கோயில், அந்த மாதிரி தாராசுரம் கோவில், இந்த மாதிரி இந்த பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர் கால கட்டடக்கலைக்கு சிறப்பு என்ன, மாமல்லபுரத்தோட கடற்கரை கோவில். ஸோ அதை சுற்றி இருக்கிற ஏனைய கோவில்கள் மற்றும் வராகர் குகை, 7வது நூற்றாண்டில் இருந்த வராகர் குகை, இது எல்லாமே நமக்கு பல்லவர் கட்டடக்கலையோட சிறந்த உதாரணங்கள்னு சொல்லலாம். மாமல்லபுரம் பார்த்தீங்க அப்படின்னா 1984 அப்படிங்கும்போது யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்களில் சேர்க்கப்பட்டுருச்சு. பல்லவர் கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாணி இருக்கு இல்லையா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, ரஜினிக்கு ஒரு ஸ்டைல், கமலுக்கு ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பல்லவ அரசர்களுக்கோட ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைலில் தான் என்னென்ன கட்டடக்கலை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது மகேந்திரவர்மனோட பாணி எப்படின்னா இந்த குகையெல்லாம் குடஞ்சு கட்டுற கோவில், அதை தான் பாறை குடைவரை கோவில்கள்னு சொல்லுவோம், அதை குகை கோவில்னு சொல்லலாம். அடுத்ததான் மாமல்லனோட பாணி, அவர் ஒற்றைக்கல் ரதங்கள், சிற்ப மண்டபங்கள், இதெல்லாம் சொல்லலாம். மாமல்லபுரத்தில் இருக்கிற ரதங்கள், மாமல்லபுரத்தில் இருக்கிற ரதங்கள்லாம் நமக்கு மாமல்லன் பாணின்னு சொல்லப்படுது. இந்த ஒரே பாறையில் செய்யக்கூடிய அந்த சிறப்பு தான் அந்த ஒற்றைக்கல் ரதங்கள்னு சொல்கிறது. சிற்ப மண்டபங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாமே நமக்கு மாமல்லனோட பாணிகள். அடுத்தது ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி, இவங்க எல்லாருமே கட்டுமான கோவில்களை சொல்லலாம். இந்த கடற்கரை கோவில்கள் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற சன்னதி, வெளியே பிரகாரம், இந்த மாதிரி முழுசாக அந்த கட்டடங்கள் ஃபினிஷாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறத தான் கட்டுமான கோவில்கள்னு சொல்லுவோம். இது இவங்களோட பாணி. நந்திவர்மனுக்கும் ராஜசிம்மனுக்கூட அவங்க பாணி, அவங்க ஸ்டைலில் பல்லவர் கட்டடக்கலையை இதை குறிப்பிட்டு சிறப்பாக சொல்லப்படுது. இப்போ மகேந்திரவர்ம பாணி அப்படிங்கும்போது அந்த சொன்னோம் இல்லையா, அந்த பாறை குடைவரை கோயில்கள், பாறை குடைவரை கோயில்கள்னு சொன்னது. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம், இந்த இடங்களில் இருக்கக்கூடிய குகை கோவில்கள் எல்லாமே நமக்கு மகேந்திரவர்ம பாணிக்கு எடுத்துக்காட்டு தான். அதே மாதிரி மாமல்லனோட எடுத்துக்காட்டு இதுதான் நமக்கு மண்டகப்பட்டு. மேக்ஸிமம் எல்லாரும் போய் பார்த்துருப்போம். இதுதான் பஞ்ச பாண்டவ ரதங்கள். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் கவுண்டமணியும்
விஜயும் வந்து ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யானையை பார்த்து, இது ஜுராசிக் பார்க் காது அப்படின்னு. அந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்ததாக மகேந்திரவர்மன் பாணி பார்த்தாச்சு. அடுத்தது மாமல்லனோட பாணியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க பாணி என்ன? ஒற்றைக்கல் ரதங்கள், சிற்ப மண்டபங்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர் ரதங்களை சொல்லலாம். இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுதான் பஞ்சபாண்டவர் ரதங்கள். ஸோ இதை வந்து அவங்களுக்கு சொல்லலாம், மாமல்லன் பாணியும் சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு ரதம், இந்த பஞ்சபாண்டவ ரதங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரதமும் ஒற்றைக்கல்லிலிருந்து செதுக்கப்பட்டது. அதுதான் சிறப்பு. ஒற்றைக்கல் ரதம்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு ரதமும் பார்த்திங்க அப்படின்னா ஒற்றைக்கல்லில், ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்கும். அவர் கட்டியுள்ள முக்கிய மண்டபங்கள், சிற்ப மண்டபங்கள் சொன்னோம் இல்லையா? அதில் முக்கிய மண்டபங்கள் எதை சொல்லலாம்? மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம், இது எல்லாமே மாமல்லனோட சிறப்பு. மகாபலிபுரத்தில் அதோட அவரோட முக்கிய சிறப்புன்னு என்ன சொல்லலாம்? மாமல்லன் பாணியில் முக்கிய சிறப்புன்னு எதை சொல்லலாம் அப்படின்னா திறந்தவெளி கலையரங்கம். நம்ம பார்த்துருப்போம் மகாபலிபுரத்தில் இருக்குது இல்லையா? ஸோ அந்த திறந்தவெளி கலையரங்கம் தான் மாமல்ல பாணியில் முக்கிய சிறப்புன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா அர்ஜுனன் தபசு சொல்லலாம். அந்த பெரிய பாறையில் செதுக்கப்பட்ட அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதுதான் இந்த அர்ஜுனன் தபஸை சொல்லலாம், அவரோட சிறப்புன்னு சொல்லலாம். இதில் பாருங்கள் எத்தனை செதுக்கப்பட்டிருக்கு, எத்தனை சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரே பெரிய பாறையில் அதை தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன இருக்குது? நமக்கு பெரிய யானைகள் இருக்குது, குரங்கு, பேன் பார்க்குற மாதிரி ஒரு குரங்கு, தவம் இருக்கக்கூடிய ஒரு பூனை, அதே மாதிரி சிவன் தலையிலிருந்து அருவியாக வரக்கூடிய கங்கை, இது எல்லாமே வந்து அந்த ஒரே பெரிய பாறையில் இது பண்ணுறதுனால தான் வந்து திறந்தவெளி கலையரங்கத்தில் அந்த இது செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் அவரோட மாமல்லனோட பெரிய சிறப்புன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, உலகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய திறந்தவெளி சிற்பம்னு சொல்லலாம். அந்த அர்ஜுனன் தபஸ் இருக்கு இல்லையா மாமல்லபுரத்தில், அதை சொல்லலாம். அடுத்தது ராஜசிம்மன் பாணி, இவரது கட்டுமான கோவில் ஃபுல் ஃபினிஷ்டு, அந்த மாதிரி கோயில் தான் இவருது. ஸோ அதுக்கு எதை சொல்லலாம்? ராஜசிம்மனுக்கு வந்து இரண்டாம் நரசிம்மன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவரை பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் தான் இவரோட சிறப்பு, கட்டுமான கோவிலோட சிறப்பு. கைலாசநாதர் கோயிலுக்கு வந்து ராஜசிம்மேஸ்வரம்னு பேர் இருக்குது. ஸோ ராஜசிம்மனை தான் நம்ம ரெண்டாம் நரசிம்மவர்மன்னு சொல்லுவோம். இவரோட சிறப்பு ஃபுல்லாக முடித்த ஒரு கட்டுமான கோவில் தான். அதுக்கு எதை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம்? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் சொல்லலாம், இவரோட சிறப்பு. ஸோ கைலாசநாதர் கோவிலை வந்து ராஜசிம்மேஸ்வரம்னு சொல்லப்படுது. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா மிருதுவான மணற்கற்களால் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த கட்டடத்தோட சிறப்பு என்ன? நமக்கு மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த சாந்தெல்லாம் கலக்கி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டிருக்கு ராஜசிம்மேஸ்வரம் கோயில், அல்லாது கைலாசநாதர் கோயில். ஸோ இதுதான் காஞ்சி கைலாசநாதர் கோவில் நமக்கு. அதே மாதிரி நந்திவர்மன் பாணினா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி கட்டுமான கோவில்கள் தான். ஸோ இது வந்து பல்லவ கலையோட இறுதி கட்டம்னு கூட சொல்லலாம் நந்திவர்மன் பாணியை. எடுத்துக்காட்டாக எதை சொல்லப்படுதுன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோவிலில் சொல்லப்படுது. இதுதான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில். இது யாரோட பாணி? நந்திவர்மனோட பாணி. காஞ்சிபுர கைலாசநாதர் கோவில் வந்து ராஜசிம்மன் பாணி. காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் வந்து நந்திவர்மன் பாணி. கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, நம்ம நல்லா எழுதி மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சமூகமும் பண்பாடும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் பௌத்த சமண வேத சமயம் இது எல்லாத்தையுமே ஆதரித்தவங்க தான். இசை, ஓவியம், பக்தி, இலக்கியம் எல்லாத்துலேயுமே புரவலர்களாக இருந்தவங்க தான். இவங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இவங்க எல்லாமே வந்து சைவத்தையும் வைணவத்தையும் போதிச்சுட்டு இருந்தவங்க. அப்பர், பல்லவர்கள் காலத்தில் தான் அப்பர், மாணிக்க வாசகர் இவங்க எல்லாருமே சைவ அடியார்களாக இருந்தாங்க. நம்மாழ்வர், ஆண்டாள் இவங்கெல்லாம் வைணவ அடியார்களாக இருந்தாங்க.
பக்தி இயக்கம் வந்து தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துச்சு சமஸ்கிருதத்தை விட. அப்போ பார்த்திங்களேன் சமஸ்கிருதத்தை காட்டிலும் பக்தி இயக்கமெல்லாம் அப்போ வந்து தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. சமய கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, சமயங்கள் கூடுற கூட்டங்களில் வந்து பெண்களை வந்து கலந்துக்க சொல்லி ஊக்குவிச்சாங்க. வாங்கம்மா கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சாங்க. அது போக இந்த டைமில் பார்த்தீங்க இவங்க தமிழுக்கு தான் பக்தி இயக்கம் முன்னுரிமை கொடுக்குது. இதன் விளைவாக என்ன நடந்ததுன்னா பௌத்தமும் சமணமும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அடுத்தது இவங்க பல்லவர் காலத்தில் கல்வி இலக்கியம். ஸோ கல்வி இலக்கியம் அப்படிங்கும்போது காஞ்சி கடிகை இதுதான் பல்லவர்களோட கல்வி மையம்னு சொல்லலாம். இங்கே வந்து இந்தியா மற்றும் வெளிநாடுகள்லேருந்தும் மாணவர்கள் வந்து படித்தாங்க. அவங்கள வந்து அந்த கல்வி மையம் வந்து கவனத்தை ஈர்த்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக தென்னிந்திய ஓவியங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாத்தியார்னு கூட சொல்லலாம். ஸோ வாத்சியாயர் நமக்கு இப்போ வாத்தியார் ஆகிட்டார். ஒருவேளை வாயில் வராதனால நம்ம மருவி வாத்தியார்னு ஆகிட்டாரோ என்னமோ தெரியல. வாத்சியாயர் அப்படிங்கிறவர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா நியாயமான பாஷையில் ஒரு நூலை எழுதியிருக்காரு. நியாய பாஷா நூலை எழுதினவர் வாத்தியார் தான். அவர் எங்கே இருந்தார்? காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார் நமக்கு. அடுத்ததான் தென்னிந்திய ஓவியங்கள் பற்றிய ஆய்வு அப்படிங்கிறது தட்சண சித்திரத்தில் இருக்குது. ஸோ இது யார் தொகுக்கப்பட்டது அப்படின்னா யார் காலத்தில் தொகுக்கப்பட்டதுன்னா முதலாம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் தான் இந்த தட்சண சித்திரம் அப்படிங்கிறது தொகுக்கப்பட்டது. இன்னும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் சமஸ்கிருத அறிஞர்னு சொல்லக்கூடிய தண்டின். இவர் பார்த்தீங்க அப்படின்னா தசகுமார சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதினவர். மாபெரும் சமஸ்கிருத அறிஞர் இவர் தண்டி அப்படிங்கிறவர். ஸோ இவரும் பாராவியும் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத அறிஞர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பல்லவர் காலத்தில் இருந்த சமஸ்கிருத அறிஞர்கள். ஸோ தண்டின் பார்த்திங்க அப்படின்னா தசகுமார சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதினவர். இவர் வந்து அந்த தண்டி வந்து முதலாம் நரசிம்மவர்மனோட ஆட்சி காலத்தில் அவரோட அவைக்கலை புலவர்களாக இருந்தவர் தான். அடுத்ததாக பாராவி என்ன நூல் எழுதினார், என்ன காப்பியம் எழுதினாருன்னா கிராதார் ஜூனியம். பாராவியும் ஒரு சமஸ்கிருத அறிஞர் தான் பல்லவ காலத்தில். இவர் கிரார்தார் ஜூனியம் அப்படிங்கிற வடமொழி காப்பியத்தை எழுதினார். பேரை பார்த்தாவே தெரியுது கிரார்தார் அப்படின்னு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்தவர். அவன் முன்னாடி பார்த்தவர் தண்டி வந்து முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் இருந்தவர். இவர் சிம்ம விஷ்ணு காலத்தில் இருந்தவர் பாராவி. அடுத்ததாக தமிழ் இலக்கியம். ஸோ இவங்க காலத்தில் தமிழ் இலக்கியம் அப்படிங்கும்போது தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ இது எல்லாமே நமக்கு எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னா பல்லவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் தான். தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம் யார் காலத்தில் எழுதப்பட்டுச்சு கம்பல்சரி நமக்கு முக்கியம். பல்லவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தேவனார் இவர் வந்து 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர். இவருக்கு வந்து மகாபாரதத்தை வந்து பாரத வெண்பா அப்படிங்கிற மாதிரி தமிழில் மொழிபெயர்த்தார். மகாபாரதத்தை பாரத வெண்பான்னு மொழிபெயர்த்தவர் யார்? பெருந்தேவனார். இவருக்கு யார் ஆதரித்தாங்க அப்படின்னா பல்லவ மன்னர்களில் 2ஆம் நந்திவர்மன் தான் இவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. அடுத்ததாக பல்லவர் கால கலை. ஸோ பல்லவர் கால கலை அப்படிங்கும்போது பல்லவர்கள் கவிதை, இசை போன்ற கலைகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த இசை குறித்த கல்வெட்டுகள் எங்கே இருக்குது அப்படின்னா குடுமியான் மலை, திருமயம் கோவில்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்லவர்களுக்கு எந்த அளவுக்கு இசையில் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த குடுமியான் மலை, திருமயம் கோவில்கள் அந்த கல்வெட்டுகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞர் தான் ருத்ராச்சாரியார். ருத்ரதாண்டு ஆடிடுவார். ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்தவர். ஸோ இவர் தான் வந்து நமக்கு புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார். இவங்க பல்லவர் காலத்தில் அந்த சிற்பங்கள்லாம் எப்படி செதுக்குனாங்க அப்படின்னா நடனம் ஆடும் வடிவில் இருக்கும், டான்ஸிங். ஸோ டான்ஸிங்லேயே இருக்கும் அந்த சிலைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் நமக்கு பல்லவர்கள் அப்படிங்கிறது. பல்லவர்கள் யார், முக்கிய அரசர்கள் யார், அவங்க கட்டடக்கலைக்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்களுக்கான சான்றுகள் எல்லாம் என்ன பார்த்தோம். ஸோ அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக சாளுக்கியர்களுக்கு பார்க்க போகிறோம்.
ஸோ சாளுக்கியர்களோட ஆட்சி பகுதி என்ன, நமக்கு எல்லாருக்குமே ஆட்சி பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க தென்னிந்தியாவில் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளாகட்டும், அதோடு சேர்த்து மராத்திய நாட்டையும் உள்ளடக்கிய பெரும் பகுதிகள் ஆட்சி பண்ணவங்க தான் சாளுக்கியர்கள் வந்து 3 அரச மரபுகள், ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க தான். பட்டு இந்த கீழை சாளுக்கியர் அப்படிங்கிறது அன்பின் மிகுதியால் தொடங்கப்பட்டது அந்த சாளுக்கிய வம்சம். மேலை சாளுக்கியர் அப்படிங்கிறது ஒரு உட்கட்சி பூசல்னால் தொடங்கப்பட்டது. ஸோ அதை நம்ம பாடத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தலைநகர் என்ன, நமக்கு பாதாமின்னு சொல்லுவோம். இப்போ அது பாதாமி, அப்போ அது வாதாபி. ஸோ எது பாதாமாக இருந்தாலும் சரி, வாதாபியாக இருந்தாலும் சரி, தலைநகர் ஓகே. இந்த சாளுக்கியர்கள் 3 அரச மரபுகள்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வாதாபி சாளுக்கியர் தான் மேலே ஃபஸ்ட்டு. ஸோ அதிலிருந்து தான் நமக்கு வெங்கி சாளுக்கியர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு கீழை சாளுக்கியர்கள்னு கல்யாணி சாளுக்கியர்னு சொல்லக்கூடிய மேலை சாளுக்கியர்கள் வந்தாங்க. ஸோ வெங்கி, நமக்கு இந்த கீழை சாளுக்கியர்கள் மேலை சாளுக்கியர்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறதா கூட கீ வெங்கி கீழை, வெங்கி கண்டினியூ பண்ணி கீழை கீ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வெங்கி கீழை சாளுக்கியர்கள்னால் அப்போ கல்யாணி தான் மேலை சாளுக்கியர்கள். வெங்கி வாதாபி இது எல்லாமே தலைநகர் தான்ப்பா. கல்யாணி இது எல்லாமே தலைநகர் தான். ஸோ அந்த தலைநகரில் ஆட்சி பண்ணதுனால அவங்க அந்த தலைநகரத்தோட சாளுக்கியர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவங்க எல்லைகள், இந்த சாளுக்கியர்களோட எல்லைகள் பார்த்திங்க அப்படின்னா வடக்கில் அரசரோட பேரரசு வரைக்கும் இருந்துச்சு, தெற்கில் பல்லவர்கள் இருக்காங்களே அவங்க வரைக்கும் இருந்தது, கிழக்கில் கலிங்கம் ஒடிசா. ஸோ இது எல்லாமே வந்து சாளுக்கியர்களோட எல்லைகளாக இருந்தது. இவங்களுக்கான சான்றுகள் இவங்களோட அதே மாதிரி தான் கல்வெட்டுகள், இலக்கியம் இந்த மாதிரி பார்க்கும்போது சாளுக்கியர்களோட கல்வெட்டுகள் எதை சொல்லலாம் அப்படின்னா, மங்களேசன், இது வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சியில் கைலாசநாதர் கோயில் கல்வெட்டு, பட்டக்கல்லில் விருப்பாக்ஷா கோவில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசி ஐகோல் கல்வெட்டு. இவங்களதெல்லாம் இந்த இதை வச்சு கல்வெட்டில் வச்சு இவங்களோட சாளுக்கியர்களோட குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். எப்படி மங்களேசனில் இருக்கக்கூடிய வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டக்கல்லில் இருக்கக்கூடிய விருப்பாக்ஷா கோவில் கல்வெட்டு, அதே மாதிரி 2ஆம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டு. இதில் எல்லாம் யாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சாளுக்கியர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்களை பற்றியும் வெளிநாட்டு குறிப்பை சொன்னவர் யுவான் சுவாங் தான். அங்கேயும் மேலே பல்லவர்களையும் யுவான் சுவாங் தான் சொல்லியிருக்காரு. இங்கே சாளுக்கியர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா யுவான் சுவாங் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஐகோல் கல்வெட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எங்கே இருக்குது இந்த ஐகோல் கல்வெட்டு அப்படின்னா, கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே மேகுதி கோவிலில் தான் இருக்குது இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோட அவைக்கள புலவராக இருந்த ரவிகீர்த்தி அப்படிங்கிறவர் தான் இது எழுதியிருக்காரு. இந்த ஐகோல் கல்வெட்டை எழுதுனது யார் அப்படின்னா ரவிகீர்த்தி. அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சாளுக்கிய அரசன்னு சொல்லக்கூடிய சிறப்பான அரசர், டக்குன்னு சொல்லி முடிச்சிட முடியாது, 2ஆம் புலிகேசி, அவரோட அவைக்கள புலவர் தான் ரவிகீர்த்தி. ஸோ அவர் தான் வந்து நமக்கு ஐகோல் கல்வெட்டை எழுதினவர். அதுவும் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் புலிகேசி வந்து ஹர்ஷவர்தனர் இருக்கார் இல்லையா அங்கே. ஸோ அவரை வந்து தோற்கடித்ததை பற்றி எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் புலிகேசியால் ஹர்ஷவர்தனர் எப்படி தோற்று போனார் அப்படிங்கிறது தான் இந்த ஐகோல் கல்வெட்டில் எழுதியிருக்கு. மொத்தத்தில் சொல்லப்போனால் 2ஆம் புலிகேசியோட சிறப்பு தான். அடுத்துதான் இந்த 3 சாளுக்கியர்கள் பார்த்தோம். 3 தலைநகரை வச்சு 3 சாளுக்கியர்கள் பார்த்தோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது வாதாபி சாளுக்கியர்கள் தான். ஓகே, வாதாபி சாளுக்கியர்கள் அப்படிங்கும்போது 1ஆம் புலிகேசி. ஸோ இந்த 1ஆம் புலிகேசி தான் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கார். எங்கே அப்படின்னா பிஜப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டக்கல்லில் குறுநில மன்னராக ஆட்சி பண்ணிகிட்ருக்கார் 1ஆம் புலிகேசி. 543 கிபி 543 அந்த டைமில் வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றுறாரு, அங்கே மதில் சுவரை கட்டுறாரு. இதுதான் இவர் பண்ணுற முதல் விஷயமே. 1ஆம் புலிகேசி முதல் பண்ணுறது வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றுறாரு, அதுக்கு மதில் சுவரை கட்டி எழுப்புறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 543. ஸோ இவரோட காலம் அப்படிங்கும்போது 543 to 566.
அவர் அந்த வேலையை முடித்தோனையுமே, மதில் சுவர் கட்டி முடித்தோனையுமே அடுத்ததாக அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணுறாரு அடுத்துனா, கிருஷ்ணா துங்கபத்ரா இந்த இடைப்பட்ட பகுதிகளையும் அதோடு சேர்த்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் மிக விரைவிலேயே கைப்பற்றிடுறாரு. முதல்ல வந்து வாதாபி மலைக்கோட்டரை கைப்பற்றார் இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து இவர் அடுத்தது பண்ணுற வேலை இதுதான். கிருஷ்ணா துங்கபத்ரா இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து விரைவாகவே இந்த முதலாம் புலிகேசி கைப்பற்றிடுறாரு. இவரோட மகன் தான் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் கீர்த்திவர்மன். முதலாம் புலிகேசியோட பையன் முதலாம் கீர்த்திவர்மன். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 அரசர்கள் மேலே இருப்பாங்க. ஸோ புலிகேசியோட மகன் முதலாம் கீர்த்திவர்மன், இவர் 566 597 வரைக்கும் ஆட்சியில் இருக்கார். முதல்ல நமக்கு இவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? சாளுக்கியர்கள், வாதாபி சாளுக்கியர்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா வாதாபி சாளுக்கியர்கள் 543 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் புலிகேசி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட மகன் வந்து 566 ஆட்சிக்கு வராரு. இவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வராரு. முதலாம் புலிகேசிக்கு அப்புறமா ஆட்சிக்கு வராரு. ஸோ முதலாம் கீர்த்திவர்மன் புலிகேசி எந்த பகுதியில் கைப்பற்றுறாருன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் கீர்த்திவர்மன் இவர் எதை வந்து கைக்குள்ளே கொண்டு வராரு, அவர் ஆட்சிக்குள்ளே கொண்டு வராரு அப்படின்னா கொங்கண கடற்கரை பகுதியை தான் வந்து சாளுக்கியரோட ஆட்சி கீழே கொண்டு வராரு. 566 வராரு, 597 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் இவர் பண்ணுற காரியம் என்ன அப்படின்னா கொங்கண கடற்கரை பகுதியை வந்து அவங்க அப்பா கிருஷ்ணா துங்கபத்ராவை கொண்டு வராரு, ஆட்சி கீழே கொண்டு வந்துறாரு. மகன் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியர் ஆட்சி கீழே கொண்டு வராரு. இவருக்கு அப்புறமா யார் வராங்க அப்படின்னா இரண்டாம் புலிகேசி தான் வராரு. 610 to 642. ஸோ 597 அவரது முடிஞ்சிட்டுன்னு பார்த்தோம். ஸோ 597க்கு அப்புறமா இந்த கேப்பில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை, இங்கே பாடத்தில் இல்லை, அதனால தான். ஸோ 610 642. ஸோ இந்த 597க்கும் 610க்கும் இடையில யார் இருக்காங்க அப்படின்னா மங்களேசன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவரை பற்றி சின்னதாக ஒரு லைனில் நமக்கு கடைசியாக படிப்போம். ஸோ அதை இப்போயே சொல்லிடுறேன். இவர் ஒருத்தர் இருக்கார், ஆனால் இந்த இடத்துல நமக்கு தேவைப்படல. அதே மாதிரி அவரை பற்றி பெருசாகவும் இல்லை, அவர் ஒரே ஒரு ஒன்லைனர் மாதிரி தான் அவர் இருப்பார். அவர் பேர் என்ன அப்படின்னா மங்களேசன். 597 609 வரைக்கும் இருப்பார். ஸோ அவருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இரண்டாம் புலிகேசி தான். ஸோ சாளுக்கியர்கள்லேயே மிக வலிமை வாய்ந்த அரசர்னு சொல்லுவோம். 610 642 வரைக்கும் இருந்தார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்னென்ன பகுதிகளை கைப்பற்றினார் அப்படின்னா குஜராத் மற்றும் மாலவத்தோட சில பகுதிகளை கைப்பற்றாரு. ஸோ அதே மாதிரி இரண்டாம் புலிகேசியோட அவைக்கு யார் வராங்க அப்படின்னா பாரசீக அரசர், ஈரான்னு சொல்லக்கூடிய பாரசீக அரசர் இரண்டாம் குஷ்ருவோட தூதுக்குழுவை அனுப்புகிறாரு. யாரோட அவைக்கு? இரண்டாம் புலிகேசியோட அவைக்கு இரண்டாம் குஷ்ரு வந்து அவரோட தூதுக்குழுவை அனுப்புகிறாரு. இரண்டாம் குஷ்ரு யார்? நமக்கு பாரசீக அரசர். அதுபோக நமக்கு இரண்டாம் புலிகேசி யாருக்கு அடிபணிய மறுக்கிறாரு அப்படின்னா அரசர் வட இந்திய அரசர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ சமகாலத்தவங்க தானே இவங்கெல்லாம். ஸோ அந்த வட இந்திய அரசருக்கு வந்து அடிபணிய மறுக்கிறார். அவரோட இதுக்கு கட்டுப்படல இவர். ஸோ இரண்டாம் புலிகேசி இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா இருவருக்கும் இடையிலான எல்லையை எதை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா நர்மதை நதியை வந்து நிர்ணயிக்கிறாங்க. இவர் வந்து கட்டுப்படலை, அரசருக்கு இவர் புலிகேசி கட்டுப்படாதனால சரி ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம், ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில் எல்லையை எதை தீர்மானிக்கிறாங்கன்னா நர்மதை நதியை தான் தீர்மானிக்கிறாங்க. வட இந்திய அரசருக்கும் வாதாபி சாளுக்கிய அரசர் புலிகேசிக்கும் எது இரண்டாம் புலிகேசி. ஸோ இதுக்கு எது இவங்க 2 பேர்த்துக்கு எல்லை அப்படின்னா நர்மதை நதி தான் எல்லையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிபி 624 அப்படிங்கும்போது இவர் 610 to 642 இல்லையா? ஸோ குஜராத் மாலவத்திலலாம் பிடிச்சிட்டாரு, அரசருக்கு வந்து அடங்கலை. அடுத்ததாக இவர் என்ன பண்ணுறாரு? 624 வெங்கி அரசை கைப்பற்றாரு. நம்ம மேலேயே பார்த்தோம் வெங்கி அரசை வந்து கைப்பற்றிட்டாரு அப்படிங்கிறது. இவர் வெங்கி அரசை கைப்பற்றினதை பார்த்தாச்சு. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனது சகோதரர் விஷ்ணுவர்தனருக்கு வழங்கிடுறாரு.
624 வெங்கி அரசை கைப்பற்றார். யார்கிட்டேருந்து கைப்பற்றாருன்னு பார்த்தோம், பல்லவ மன்னனாக இருக்கக்கூடிய முதலாம் மகேந்திரவர்மனோட கைப்பற்றாருன்னு பார்த்தோம். ஸோ இதனால தான் வந்து நரசிம்மர் வந்து இவரை வந்து போட்டு தள்ளியிருப்பார். இவர் கைப்பற்றின வெங்கி இருக்கு இல்லையா, இந்த வெங்கி அந்த தலைநகரை கொடுத்து யார்கிட்ட கொடுக்குறாரு, தம்பி பாசமிகு தம்பி சகோதரர் விஷ்ணுவர்தனருக்கு கொடுத்துட்றாரு. விஷ்ணுவர்தனருக்கு கொடுத்துட்டாதான் கீழை சாளுக்கிய அரசை ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்றாரு. அதனால தான் நமக்கு விஷ்ணுவர்தன் மூலயமா கீழை சாளுக்கிய அரசு அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, பாசமிகுதினால் ஒரு சாளுக்கிய அரசு உருவாகுதுன்னு, அது இந்த கீழை சாளுக்கிய அரசு தான். இதனால தான் வருது. 624 2ஆம் புலிகேசி வந்து முதலாம் மகேந்திரவர்மன் கிட்ட இருந்து வெங்கியை பிடுங்கி இவரோட தம்பிக்கிட்ட கொடுத்ததுனால நமக்கு கீழை சாளுக்கிய அரசு ஒன்று வருது. ஸோ கீழை சாளுக்கிய அரசு அப்படிங்கிறது நமக்கு வெங்கி தான் தலைநகரம். இதோட முதல் அரசர் யாருன்னா விஷ்ணுவர்தன் தான் முதல் அரசர். நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா அப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னா, இந்த கீழை சாளுக்கிய அரசர்கள் இடத்துல தான் நமக்கு சோழர்கள் வந்து திருமண சம்பந்தம் பண்ணாங்க. எப்பயுமே மேலை சாளுக்கியர்கள்கிட்ட வந்து அடிதடி பஞ்சாயத்து தான். ஆனால் கீழை சாளுக்கியர்கள்கிட்ட வந்து சமாதானமாக இருக்கிறதுனால திருமண பந்தம் வந்தது. ஸோ இங்கேருந்து கீழை சாளுக்கிய அரசர்லேருந்து ஒருத்தர் தான் நமக்கு சாளுக்கிய சோழ அரசராக வந்தார், முதலாம் குலோத்துங்கன். ஞாபகம் இருக்கா சோழர்கள் பார்க்கும்போது? ஸோ அது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. இப்படி தான் நமக்கு கீழை சாளுக்கிய அரசு வருதுன்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் நமக்கு அரசர் யார், விஷ்ணுவர்தன் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது விஷ்ணுவர்தன் தான். ஸோ இந்த விஷ்ணுவர்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா, அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 641 647 624 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 641 47 அப்படிங்கும்போது பல்லவர்கள் வந்து தக்காணத்தை தாக்கி வாதாபியை கைப்பற்றிடுறாங்க. பல்லவர்கள் வந்து தக்காணத்தை தாக்கி வாதாபியை கைப்பற்றிடுறாங்க. ஸோ கைப்பற்றினதுக்கப்புறமா மீண்டும் ஒரு கிட்ட கொஞ்சம் ஒரு குறைஞ்ச ஆண்டுலேயே ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளேயே 655 பார்த்தீங்க அப்படின்னா சாளுக்கியர்கள் வந்து வாதாபியை மீண்டும் கைப்பற்றிடுறாங்க பல்லவர்கள்கிட்டேருந்து. ஸோ வாதாபியை யார் மீட் எடுக்கிறாங்க பல்லவர்கள்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் விக்ரமாதித்தன் தான் மீட் எடுக்கிறாரு 655. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 655 680 வரைக்கும் இருக்கக்கூடியவர். இவர் தான் வாதாபியை மீட் எடுக்கிறாரு பல்லவர்கள்கிட்ட இருந்து. இவருக்கு அப்புறமா யார் வராங்க அப்படின்னா 2ஆம் விக்ரமாதித்தன் வராரு. இவர் வந்து பல்லவர்கள்கிட்ட மறுபடியும் வந்து காஞ்சிபுரத்தை கைப்பற்றிடுறாரு. நான் எங்களோட வாதாபியாடா பிடிச்சிட்டு போனேங்க, இருங்கடா நாங்கள் வரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, முதலாம் விக்ரமாதித்தன் போய் வாதாபியை கைப்பற்றிட்டு வந்துடுறாரு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, வாதாபியிலேருந்து கிளம்பி அங்கே போய் 2ஆம் விக்ரமாதித்தன் அங்கே போய் காஞ்சிபுரத்தை கைப்பற்றிடுறாரு. அதனால் எந்த சேதமும் படுத்தலை. ஏன்னா வாதாபியை தீக்கிரையாக்குனார்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இவர் அதனால் எந்த சேதமும் படுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நரசிம்மர் வந்து தீக்கிரையாக்குனார்னு பார்த்தோம் வாதாபியை. இவர் என்ன பண்ணார், காஞ்சிபுரத்தை டீசெண்டாக வச்சுக்கிட்டார். இவருக்கு அடுத்தது யார், 2ஆம் கீர்த்திவர்மன். 2ஆம் விக்ரமாதித்தனுக்கு அப்புறமா யார், 2ஆம் கீர்த்திவர்மன். ஸோ இவரோட ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் கீர்த்திவர்மன் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூட அரசர்னு சொல்லக்கூடிய தந்தூரி. ஸோ தந்தூரியால் இவர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. இவர் தந்தூரியால் தோற்கடிக்கப்படுறதுனால தான் நமக்கு ராஷ்டிரகூட வம்சம் ஆரம்பிக்குது. 2ஆம் சாளுக்கிய வம்சத்தோட அரசர் யார், 2ஆம் கீர்த்திவர்மன். ஸோ இந்த 2ஆம் கீர்த்திவர்மன் யாரால் தோற்கடிக்கப்படுறாரு, ராஷ்டிரகூட அரசர் தந்தூரியால் தோற்கடிக்கப்படுறாரு. அதனால தான் நமக்கு ராஷ்டிரகூட வம்சம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. பல்லவர்கள்கிட்டையும் சாளுக்கியர்களும் பல்லவர்களையும் மோடித்த எப்படி, இப்போ ராஷ்டிரகூடர் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ராஷ்டிரகூடர் உள்ளே வந்துட்டாங்க இல்லையா. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். இவங்களும் நமக்கு வாதாபி சாளுக்கியர்களோட வழித்தோன்றல்கள் தான். எல்லாம் ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு உட்கட்சி பூசினால் இவங்க தனியாக ஒரு கட்சி பிரிஞ்சு வந்து ஒரு தனியாக தகப்பன்கிட்டேருந்து மகன் பிரிஞ்சு வந்து ஒரு ஆரம்பித்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்தது தான் இந்த மேலை சாளுக்கியர்கள். இப்போ இவங்க வந்து கல்யாணியை தலைநகராக வச்சு பண்ணதுனால தான் கல்யாணி மேலை சாளுக்கியர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது கல்யாணி என்ன சொல்லுவோம், பசவ கல்யாணின்னு சொல்லுவோம். அப்போ கல்யாணி, இப்போ பசவ கல்யாணி.
பசவக்கல்யாண். யார் நமக்கு மேலை சாளுக்கிய வம்சத்தை நிறுவுறாங்கன்னா, 2ஆம் தைலப்பர் தான் நிறுவுறாரு. 973 நிறுவுறாரு. அது வரைக்கும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஷ்டிரகூடர்களுக்கு கீழே சிற்றரசர்களாக இருக்காங்க. ஏன்னா நமக்கு 2ஆம் கீர்த்திவர்மன் வந்து தோல்வி அடைஞ்சதுனால அங்கே சாளுக்கிய அரசு வந்து கீழே போய் ராஷ்டிரகூட அரசு வந்து அந்த இடத்துல வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, சாளுக்கியர்கள்கிட்ட இருந்து. ஸோ அதனால் இவங்க சாளுக்கியர்கள் என்ன ஆகுது, அவங்க கிட்ட வந்து கீழே ஆட்சி செய்ய வேண்டியதாக வருது. எப்போ ராஷ்டிரகூடர்கள் தோல்வி உருவாங்களோ அப்போ தான் வந்து இவங்க மேலே எழுவாங்க. ஸோ அப்படி நடந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா, ராஷ்டிரகூடர்களோட தோல்விக்கு அப்புறமா அவங்க கீழே இருந்த சிற்றரசுகள், இவங்க மட்டும் இல்லை பல சிற்றரசுகள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களை சுதந்திர அரசர்களை அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு மீண்டுமா சாளுக்கிய அரசு வரும்போது அது மேலே எழுந்து வர்றதுனால அது மேலை சாளுக்கியராக ஆகி போயிடுச்சு. இது யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 2ஆம் தைலப்பர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 973 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ராஷ்டிரகூடர்களோட சிற்றரசராக இருந்து பீஜப்பூர் பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். கிபி 973 மாலவ பராமரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றுகிறார். கல்யாணி அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கல்யாணியை 973 மாலவ பராமரர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து இவங்க கைப்பற்றிடுறாங்க. ராஷ்டிரகூடர்கள் வந்து கைப்பற்றிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மேலை சாளுக்கிய வம்சத்தோட 1ஆம் சோமேஸ்வரர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க கல்யாணியை கைப்பற்றினதுக்கப்புறமா தலைநகரை மன்யகேட்டாவிலேருந்து கல்யாணிக்கு மாற்றிடுறாங்க. நமக்கு ஆரம்பத்தில் தலைநகர் எங்கே இருக்குது அப்படின்னா மன்யகேட்டாவில் தான் இருக்குது. மேலை சாளுக்கியர்களோட தலைநகர் அப்படிங்கும்போது மன்யகேட்டாவில் இருக்குது. இவங்க மாலவ பராமரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றுறதுனால இவங்க தலைநகரை கல்யாணிக்கு மாற்றிடுறாங்க. ஸோ இவங்க காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேரரசு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. ஸோ உங்கள் காலத்தில் பேரரசு வந்து நமக்கு பயங்கர அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. அந்த டைம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சோழர்கள் மற்றும் மேலை சாளுக்கியர்கள் வந்து சுமார் ஒரு நூற்றாண்டே சொல்லலாம், ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகவே வெங்கிக்காக இந்த கீழை சாளுக்கியர்கள் சொன்னோம் இல்லையா, அந்த செழிப்பு மிக்க பகுதிக்காக 2 பேரும் ஒரு நூற்றாண்டுக்கு மேலே தொடர்ந்து போர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 11ஆவது நூற்றாண்டோட பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்தன், யார் மேலை சாளுக்கியர்களோட 6ஆம் விக்ரமாதித்தன். ஸோ 6ஆம் விக்ரமாதித்தன் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட காலகட்டத்தில் வடக்கில் நர்மதை ஆற்றிலிருந்து தெற்கில் காவிரி ஆறு வரைக்கும் உள்ள பெரும்பகுதி அப்படிங்கிறது சாளுக்கியரோட ஆட்சி கீழே வந்துடுது. இதுதான் நமக்கு மேலை சாளுக்கியர்கள் அப்படிங்கிறது. மேலை சாளுக்கியர்கள் யார் யாரை பார்த்தோம், 2ஆம் தைலப்பன் பார்த்தோம், 1ஆம் சோமேஸ்வரன் பார்த்தோம், 6ஆம் விக்ரமாதித்தன் பார்த்தோம். ஸோ இதுக்கிடையில் ஆட்சியாளர்கள் இருக்காங்க, நமக்கு பெருசாக கொடுக்கல, இவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதே பெருசு அப்படிங்கிறீங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாளுக்கியர்களோட கலை மற்றும் கட்டடக்கலையோட பங்களிப்பு. சாளுக்கியர்கள் சைவ வைண சமயங்களோட ஆதரவுளாக இருந்தாங்க. இவங்களுமே கட்டடக்கலைக்கு சிறந்த பங்களிப்பு செஞ்சவங்க தான். இவங்களோட சிறப்பு அப்படின்னா வெசாரா பாணின்னு சொல்லலாம். ஸோ இவங்க கட்டடக்கலைக்கு வெசாரா பாணி அப்படிங்கிறது கோவில் விமானங்களை கட்டும் தென்னிந்திய திராவிட பாணின்னு சொல்லுவோம். அந்த கருவறைக்கு மேலே கோபுரம் கட்டுறதை தான் அந்த விமானம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த தென்னிந்திய திராவிட பாணியும் வட இந்திய நகரா பாணியும் கலந்த கோவில் கட்டடக்கலை இவங்களால் வளர்ச்சி பெற்றது தான், இந்த சாளுக்கியர்களால் வளர்ச்சி பெற்றது தான். அதை வெசாரா பாணின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா சாந்து இல்லாமல், இந்த சாந்து இருக்கு இல்லையா, அந்த வீடு கட்டும் போது அந்த கட்டடம் கட்டும் போது இந்த குழப்புவாங்க இல்லையா அந்த சாந்து. ஸோ அந்த சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே இணைச்சி கோவில்களை கட்டும் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இவங்க காலத்தில் தான் மேம்பட்டது. ஸோ அதனால் நமக்கு கோவிலோட கட்டுமானத்துக்கு இவங்க என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா மிருதுவான மணற்கற்கள் தான் பெருமளவில் பயன்படுத்தினாங்க. ஸோ சாளுக்கியர்கள் அப்படிங்கும்போது பெருமளவில்
குடைவரை கோயில்கள் எல்லாம் கட்டினாங்க. அதோட குடைவரை கோவில் மட்டும் இல்லை, கட்டுமான கோவில்களையும் கட்டி சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த கடவுளுக்கெல்லாம் வந்து அர்ப்பணிப்பு பண்ணிட்டாங்க. இவங்க காலத்தில் குடைவரை கோயில்கள் அப்படிங்கிறது பெருமளவு இருந்தது. ஸோ இந்த சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுமான கோவில்களெல்லாம் கட்டி கடவுள்களுக்கு அர்ப்பணிப்பு பண்ணிட்டாங்க. அதோட இவங்க கட்டுமான கோவில் இருக்கிற இடம் அப்படின்னா ஐகோல், வாதாபி, பட்டக்கல், ஸோ இதெல்லாமே வந்து சாளுக்கியர்களோட கட்டுமான கோவில் இருக்கக்கூடிய இடம். அடுத்ததாக வாதாபின்னு சொன்னோம் இல்லையா, வாதாபியில் என்ன இருக்குது அப்படின்னா சாளுக்கிய வம்ச மங்களேசன். நம்ம மேலேயே ஒன்று சொன்னோம் இல்லையா மங்களேசன், அது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வருவார். ஸோ சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசன், வாதாபி சாளுக்கியர்கள் இவங்க. ஸோ சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசன் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கட்டின விஷ்ணு கோவிலும் அந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வாதாபியில் சாளுக்கிய வம்ச அரசராக இருக்கக்கூடிய மங்களேசன் கட்டிய விஷ்ணு கோவிலும் அந்த கோவிலில் 2ஆம் விக்ரமாதித்தனுடைய ஐகோல் கல்வெட்டும் இருக்குது. இதுதான் வந்து இவங்களோட சிறப்பு, சாளுக்கியர்களோட சிறப்பு, கட்டடக்கலையோட சிறப்பு. அடுத்ததாக வாதாபி, ஐகோலில் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு கோவில்கள் மற்றும் பட்டக்கல்லில் பார்த்தீங்க அப்படின்னா விருப்பாக்சா கோவில்கள் அனைத்துமே வந்து கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் தான். எல்லாமே நமக்கு கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் தான். சாளுக்கியர்களோட குகை கோவில்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக் இந்த மாதிரி இடங்கள்லையும் இருக்குது. நமக்கு ஐகோல், வாதாபி, பட்டக்கல் இந்த இடங்கள்லையும் சாளுக்கியர்களோட கட்டுமான கோவில்கள் இருந்ததாக பார்த்தோம். ஸோ அதே மாதிரி சாளுக்கியர்களோட குகை கோவில்கள் எங்கே இருக்குது அப்படின்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக் இந்த மாதிரி இடங்களில் இருக்குது. இவங்களுக்கு தான் வந்து விஷ்ணு கோவில், விருப்பாக்ஷா கோவில் இது எல்லாமே வந்து இவங்களால் கட்டப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட கோவில் தான். இதுதான் நமக்கு சாளுக்கியர்களோட கட்டடக்கலையின் சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதுதான் குகை கோவில், பாதாமியில் இருக்கக்கூடிய குகை கோவில். ஸோ இது ரொம்ப பழம்பெரும் கோயில், கல்லேஸ்வரர் கோவில் பகலியில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வாதாபி குகை கோயிலில் என்ன இருக்குது அப்படின்னு, வாதாபி குகை கோயில் வந்து இவங்களோட சிறப்புன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கோயிலில் காணப்படக்கூடிய சிற்பங்கள் எப்படி அப்படின்னா அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னா சேஷநாகர் மீது சாய்ந்து இருக்கக்கூடிய விஷ்ணு. வாதாபி குகை கோயிலில் காணப்படக்கூடிய சிற்பங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேஷநாகர் இருக்கார் இல்லையா, அந்த சேஷநாகர் மீது சாய்ந்து இருக்கக்கூடிய விஷ்ணு. அதே மாதிரி விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லக்கூடிய வராக, நரசிம்ம, வாமன அவதார சிற்பங்கள் இது எல்லாமே வாதாபி குகை கோவிலில் காணப்படக்கூடிய சிற்பங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, லக்கண்டியில் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வேஸ்வரர் கோயில், குருவட்டியில் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனா கோவில், பகலியில் பார்த்தீங்கன்னா கல்லேஸ்வரர் கோயில் மேலே பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் பகலியில் இருக்கக்கூடிய கல்லேஸ்வரர் கோயில், இட்டகியில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோவில் இது எல்லாமே இந்த மேலை சாளுக்கியர் கட்டடக்கலையோட சிறந்த எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஓவியங்கள், சாளுக்கியர்களோட ஓவியங்கள் யாரோட பாணியில் இருக்கும் அப்படின்னா எத்தனையோ பாணி பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க அதாவது கட்டடத்துக்காக பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியத்துக்காக பார்க்குறோம். சாளுக்கியர்களோட ஓவியங்கள் யாரோட பாணியில் இருக்கும் அப்படின்னா வாகடகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பாணியில் தான், அவங்க ஸ்டைலில் தான் வந்து சாளுக்கியர்களோட ஓவியங்கள் இருக்கும். அடுத்தது அஜந்தா ஓவியம். ஸோ அஜந்தா ஓவியம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், 2ஆம் புலிகேசி இருக்கார் இல்லையா, அவர் பாரசீக தூதுக்குழுவை வரவேற்கிறாருன்னு அனுப்புனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, குஷ்ரு அனுப்பியிருக்காரு 2ஆம் புலிகேசிக்கிட்டனா, அதை வந்து அந்த காட்சிப்படுத்துறது எதில் தெரியுது அப்படின்னா அஜந்தா ஓவியத்தில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அஜந்தா சுவரோவியங்களில் கூட சாளுக்கியர்கள் காலத்தில் சேர்ந்தவை இருந்திருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை வச்சு கணிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பட்டக்கல். பட்டக்கல்லில் என்ன இருந்தது அப்படின்னா, பட்டக்கல் எங்கே இருக்குது முதல்ல நமக்கு கர்நாடகா மாநிலம் பாகல்கோட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த பட்டக்கல். இதில் பட்டக்கல்லில் மட்டும் மொத்தம் 10 கோவில் இருக்கும். மொத்தமாக நமக்கு பட்டக்கல்லில் 10 கோவில்கள் இருக்குது. அதில் 4 கோவில் வந்து நகரா பாணி வட இந்திய பாணியிலையும், திராவிட பாணியில் 6 கோவில்கள் இருக்கும் தென்னிந்திய பாணிலையும். அதில்
குறிப்பிட்டு சொல்கிறது விருப்பாட்சா கோவிலும் சங்கமேஸ்வரர் கோவிலும். இது ரெண்டுமே வந்து தென்னிந்திய பாணி, திராவிட பாணி. அதே மாதிரி நகர பாணியில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பநாதர் கோவில், பாப்பநாதர் கோவிலில் தான் நகர பாணியில் இருக்கிறதா அந்த பட்டக்கல்ல சொல்லப்பட்டிருக்கு. பட்டக்கல்ல அந்த 10 கோவில் இருக்கு இல்லையா, அந்த 10 கோவிலில் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தந்த பாணிகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதுவுமே விருப்பாட்சா கோவிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எதோட மாடல் அப்படின்னா காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கைலாசநாதர் கோவிலோட மாடல் தான் வந்து விருப்பாட்சா கோவில்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த விருப்பாட்சா கோவிலை கட்டுறதுக்கு காஞ்சிபுரத்திலிருந்து சிற்பிகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நமக்கு பட்டக்கல் அப்படிங்கிறதோட குறிப்பு. அடுத்ததாக ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்கள் யார்? 8வது நூற்றாண்டுலேருந்து 10வது நூற்றாண்டு வரைக்கும் இருந்தவங்க. இவங்க வந்து தக்காணம், தெற்கு பகுதிகள், கங்கை சமவெளி ஆகியவற்றில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். இவங்க வந்து பிறப்பால் கன்னடர்கள்னு சொல்லப்படுது. இதில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னடர்கள்னு முடிச்சிட்டாங்க. இவங்க பிறப்பால் கன்னடர்கள், அதனால் என்ன ஆகும், தாய்மொழி ஆஸ் யூஷுவல் கன்னடம் ஆயிடுச்சு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவனர் யாருன்னு நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், தந்தூரின்னு. ஸோ தந்தூர்கர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூட வம்சத்தோட நிறுவனர். இவர் வந்து யாரை தோற்கடிச்சார்னு பார்த்தோம், 2ஆம் கீர்த்திவர்மனை தோற்கடிச்சார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அங்கே சாளுக்கியர்கள், வாதாபி சாளுக்கியர்கள் கீழே போய் ராஷ்டிரகூடர்கள் மேலே வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இவங்களோட ஆட்சிகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவனவர் இவர் தான், தந்தூரி தான். ஸோ இவர் வந்து வாதாபி சாளுக்கியர்கள் கிட்ட உயர் அதிகாரியாக பணியாற்றிட்டு இருக்காரு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அந்த மாதிரி இவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கேயே வந்து என்ன சொல்கிறது, வரம் கொடுத்த மடியிலேயே கை வைக்கிறது, தலையிலேயே கை வைக்கிறதா அந்த வேலை நடந்துருச்சு. அதனால் நமக்கு உயர் அதிகாரியாக பணியாற்றிட்டு இருந்தவர் தான் வாதாபி சாளுக்கியர்கள்கிட்ட தந்தூரி. ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அடுத்ததாக தந்தூரிக்கு அடுத்ததாக யார் வராருன்னா 1ஆம் கிருஷ்ணர் வராரு. ராஷ்டிரகூடர்களில் அடுத்த பதவி யார், அடுத்தது பதவி இருக்கிறது 1ஆம் கிருஷ்ணர் தான். ஸோ 1ஆம் கிருஷ்ணரால் தான் நமக்கு எல்லோரால் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் கட்டப்பட்டுச்சு. தந்தூரிக்கு அடுத்தது 1ஆம் கிருஷ்ணர் தான் வராரு. ஸோ இவரோட சிறப்பு என்ன, நமக்கு அதாவது எல்லோரால் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். இது இன்னொரு இடத்துலையும் நம்ம பார்ப்போம். 1ஆம் கிருஷ்ணரால் எல்லோரா கைலாசநாதர் கோவில் கட்டப்பட்டது நம்ம இறுதியாக பார்ப்போம். அதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம், ராஷ்டிரகூட அரசர்கள், முக்கிய அரசர்கள் யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ அமோக வர்ஷர், அமோகமாக இருக்கக்கூடிய வர்ஷர் தான் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த ராஷ்டிரகூடர்னு சொல்லப்படுது. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா தலைநகரை மான்யக்கோட்டாவிலிருந்து இவர் தான் தலைநகரை மான்யக்கேட்டாவில் அமைச்சவர். நமக்கு மான்யக்கேட்டாவிலேருந்து கல்யாணிக்கு வந்துருச்சுன்னு பார்த்தோம், கல்யாணியை கைப்பற்றினதுக்கப்புறமா. ஆனால் அந்த மான்யக்கேட்டாவில் தலைநகரை வச்சவர் யாருன்னா இந்த அமோகர் தான். அமோகமாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சார். ஆனால் இவங்க கொண்டு போய் மாற்றி வச்சிட்டாங்க. மான்யக்கேட்டாவில் தலைநகர் அமைச்சார். அப்போது மான்யக்கேட்டா இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் மால்கேட்டில் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூடர்களோட துறைமுகம் அப்படின்னா புரோச். இவங்களோட வணிகமெல்லாம் அங்கே தான் நடந்திருக்கு, புரோச் அப்படிங்கிறது. ஸோ அமோக வர்ஷர் பார்த்தீங்க அப்படின்னா சமண துறவி ஜீனசேனர் அவரோட வழிகாட்டுதல் படி சமணத்தை தழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு அப்புறமா அமோக வர்ஷருக்கு பின்னாடி அவரது மகன் 2ஆம் கிருஷ்ணர் தான் அரசர் ஆறாரு. நமக்கு வந்து முதல்ல ராஷ்டிரகூட அரசர்கள் யார், தந்தூரிக்கு அப்புறமா யார் வந்தாங்க, 1ஆம் கிருஷ்ணர் வராரு. 1ஆம் கிருஷ்ணருக்கு அப்புறமா தான் நமக்கு அமோக வர்ஷர் வராரு. அமோக வர்ஷரோட ஆட்சி காலம் 814 878 வரைக்கும். அமோக வர்ஷர் வந்து அவருக்கு அப்புறமா அவரோட மகன் 2ஆம் கிருஷ்ணர் வராரு. 2ஆம் கிருஷ்ணரோட ஆட்சி காலம் பார்த்தீங்க அப்படின்னா 916. ஸோ 916 இவர் என்ன ஆகிறாரு அப்படின்னா பராந்தக சோழன் இருக்கார் இல்லையா, நமக்கு அப்போ தான் வந்து பராந்தக சோழன் உள்ளே வருவார். அங்கே சோழ பரம்பரையில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயாலய சோழனுக்கு அப்புறமா அவர் பேஸ் போட்டிருப்பார். அந்த பேஸை வந்து டெவலப் பண்ணுறது இவர் தான், பராந்தக சோழன் தான், பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வல்லம் போரில் 2ஆம் கிருஷ்ணர் தூக்கி அடிச்சிடுறாரு. ஸோ தோற்கடிச்சிடுறாரு. இதுக்கப்புறமா நமக்கு 3ஆம் கிருஷ்ணர் வராரு. இவரது முக்கிய அரசர்கள் பார்த்துட்ருக்கோம், வரிசையாக பார்த்துட்ருக்கோம். 2ஆம் கிருஷ்ணருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் கிருஷ்ணர் வராரு. ஸோ இந்த அரசர்களுக்கு இடையிலையும் அரசர்கள் இருக்காங்க.
ஆட்சி காலம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கல, ஒரு சிலருக்கு தான் ஆட்சி காலம் கொடுத்துருக்காங்க. அமோகவர்சருக்கு 814 கொடுத்துருக்காங்க, இரண்டாம் கிருஷ்ணருக்கு 916 கொடுத்துருக்காங்க. ஸோ மூன்றாம் கிருஷ்ணர் வந்து திறமை வாய்ந்த அரசர், ராஷ்டிரகூட அரசர். இந்த ராஷ்டிரகூட அரசர்கள்லேயே கடைசி திறமை வாய்ந்த அரசர்னால் இவர் தான். இவருக்கு அப்புறமா திறமையானவர்கள் யாருன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாம் கிருஷ்ணர் தான் வந்து திறமை வாய்ந்த கடைசி ராஷ்டிரகூட அரசர். இவர் தான் ராஷ்டிரகூட அரசர்லேயே இறுதியானவர்னு கிடையாது, திறமை மிக்கவரில் இவர் தான் இறுதியானவர். இவருக்கு அப்புறமா திறமை மிக்கவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மூன்றாம் கிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா தக்கோலம் போரில் சோழர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றிடுறாரு. பராந்தக சோழனால் இரண்டாம் கிருஷ்ணர் தோற்கடிக்கப்படுறாரு வல்லத்தில். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு என்ன நடக்குது, மூன்றாம் கிருஷ்ணர் வராரு, தக்கால போரில் போய் சோழர்களை தோற்கடிக்கிறாரு, தஞ்சாவூரை கைப்பற்றிடுறாரு. மூன்றாம் கிருஷ்ணர் அது மட்டும் பண்ணலை, ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலையும் கட்டுறாரு. தக்கோலம் போரில் சோழர்களை தோற்கடிக்கிறாரு, ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டுறாரு. கிருஷ்ணேஸ்வரர் கோயில் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டது, மூன்றாம் கிருஷ்ணரால் கட்டப்பட்டது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஷ்டிரகூட அரசர்களே இன்னும் சிறப்பு பெற்ற ஒரு அரசர் யார் அப்படின்னா மூன்றாம் கோவிந்தன். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர்னு சொல்லப்படுறாரு. அவருக்கு பின்னாடி ராஷ்டிரகூடர்களோட அதிகாரம் அப்படிங்கிறது வீழ்ந்தது, ஆட்சி இல்லை, அதிகாரம் அப்படிங்கிறது வீழ்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு திறமை வாய்ந்த அரசர் மூன்றாம் கிருஷ்ணராகவும், அதே போல் நாட்டை சரியான முறையில் வழிநடத்தின அரசர் அப்படிங்கிறது மூன்றாம் கோவிந்தனாகவும் இருந்திருக்காங்க ராஷ்டிரகூடர்களில். அடுத்ததாக இலக்கியம். ஸோ இவங்க கன்னடம் தான், இது அப்போ முக்கியமான இலக்கிய மொழி கன்னடம் தான். அதே மாதிரி அமோகவர்சர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரால் தான் நமக்கு கன்னடத்திலேயே முதல் கவிதை நூல் எழுதப்பட்டிருக்கு. அவர் எழுதின நூல் என்ன அப்படின்னா கவிராஜமார்க்கம். கவிராஜமார்க்கம் யாருடையது, ராஷ்டிரர்களோட அமோகவர்சர்து, கன்னடத்தில் எழுதியிருக்காரு அதுவும். ஸோ கன்னட இலக்கியத்தில் 3 ரத்தினங்கள் இருக்காங்க. அந்த 3 ரத்தினங்கள் யார் அப்படின்னா ஆதிகவி பம்பா, ரம்பான்னு இருந்திருக்கலாம். ஸோ ஆதிகவி பம்பா, அடுத்தது ஸ்ரீ பொன்னா ரன்னா ரைமிங்கில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க தான் வந்து நமக்கு கன்னட இலக்கியத்தோட 3 ரத்தினங்கள்னு சொல்லுவாங்க. இதில் ஆதிகவி பம்பா பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஆதி புராணம், விக்ரமார்ஜுன விஜயம். ஸோ இதெல்லாம் இவரோட புகழ்பெற்ற நூல்கள், ரம்பாவோட நூல்கள் இதெல்லாம். அந்த ஆதி புராணத்தில் ரம்பா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி விக்ரமார்ஜுன விஜயம் இதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா நான் ரம்பான்ட்டே இருக்கேன், பம்பா, ஆதிகவி பம்பா. விக்ரமார்ஜுன விஜயத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரத்தோட மீள்தருகைன்னு சொல்லப்படுது. அதாவது அங்கே இருக்குல்ல அந்த மகாபாரத்தில் இருக்கிற அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரில் ஒருத்தரை இவருக்கு பிடிச்சவங்களை வச்சு சித்தரிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா இதில் வந்து விக்ரமார்ஜுன விஜயத்தில் வந்து பம்பா இருக்கார் இல்லையா, அவரை வந்து ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனோட பாத்திரத்தில் வச்சு எழுதியிருக்காரு. இதுதான் வந்து விக்ரமார்ஜுன விஜயம், அர்ஜுன விஜயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அர்ஜுன விஜயம், விக்ரமார்ஜுன விஜயம், இது யாருக்கு பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவருக்கு ஆதரவு கொடுத்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனர் இடத்துல வச்சு பொருத்தி எழுதியிருக்காரு. ஸோ இவங்களோட கட்டடக்கலை, கட்டடக்கலை எல்லோரா மற்றும் எலிஃபெண்டா தான். ஸோ அதுதான் அவங்களோட சிறப்பே. அது எங்கே இருக்குது நமக்கு எல்லோரா எலிஃபெண்டாலாம், கைலாசநாதர் கோவில். ஸோ இதுதான் வந்து எல்லோரா. இது எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்தோட அருகில் இருக்குது. இந்த கைலாசநாதர் கோவில் அப்படிங்கிறது எல்லோராவில் 30 குடைவரை கோவில் இருக்குது. அந்த 30 குடைவரை கோவில்களில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா கைலாசநாதர் கோவில். இது யார், நான் அன்றைக்கி அப்பயே சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதை மறுபடியும் பார்ப்போன்னு இவர் தான் முதலாம் கிருஷ்ணர். இப்போ முதலாம் கிருஷ்ணர் தான் நமக்கு கைலாசநாதர் கோவிலை கட்டினார்னு முன்னையே பார்த்தோம், ராஷ்டிரகூடர்கள் பார்க்கும்போதே பார்த்தோம் அவரோட ஆட்சியில் கட்டப்பட்டுச்சுன்னு. ஸோ அதை மறுபடியும் இங்கே நம்ம வந்து ரீகால் பண்ணுறோம். முதலாம் கிருஷ்ணனுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் வந்து கட்டப்பட்டுச்சு. இதோட பரப்பளவு அப்படின்னா 60,000 சதுரடிகள். 60,000 சதுரடிகள். அதே மாதிரி அங்கே விமானம் இருக்குல்லையே, அந்த கருவறைக்கு மேலே கட்டப்படுற அந்த கோபுரம், அதோட அடி மட்டும் 90 அடிகள்.
உயரம் வந்து 90 அடி உயரம். அதே மாதிரி வந்து இதோட இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா எதோட மாடல் அப்படின்னா மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அந்த கடற்கரை சாயலில் இருக்கக்கூடிய கோவில் இது. இதோட மாடல் அப்படிங்கும்போது திராவிட கட்டடக்கலை கூறுகளை கொண்டது. இந்த கட்டடம் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மாடலில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி எலிஃபெண்டா தீவு. ஸோ நமக்கு இப்போ பார்த்தது எல்லோரா, அடுத்தது எலிஃபெண்டா. இதெல்லாமே ராஷ்டிரகூடர்களோட சிறப்பு. எலிஃபெண்டா தீவு அப்படிங்கிறது மும்பை அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இதோட இயற்பெயர் அப்படின்னா ஸ்ரீபூரி. பூரி இல்லை, புரி. ஸ்ரீபுரி தான் வந்து இதோட இயற்பெயர், எலிஃபெண்டா தீவோட இயற்பெயர். ஸோ இதை வந்து இன்னும் உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரப்புரின்னு சொல்கிறாங்க. நம்ம கில்லி படத்தில் கிளைமேக்ஸில் கேட்குமே திருசா, அந்த மாதிரி ஒரு காரப்புரி இது. ஸோ அந்த காரப்புரி, ஸ்ரீபுரியை காரப்புரின்னு உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்னது, எலிஃபெண்டா தீவு. இந்த எலிஃபெண்டா அப்படிங்கிற பேர் யார் வச்சாங்க அப்படின்னா போர்ச்சுகீசர்கள் தான். ஸோ அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய யானையோட உருவம் வந்து போர்ச்சுகீசர்களோட கண்களில் படுது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் லாங்குவேஜில் எலிஃபெண்டான்னு வச்சுட்டாங்க. ஆனால் உள்ளூர்காரங்க இதை வந்து காரப்புரின்னு சொல்கிறாங்க. இந்த பெயர் தோற்றம் எப்படி வந்துச்சுன்னா போர்ச்சுகீசர்களால் தான் வந்தது. எலிஃபெண்டா குகை, இதுதான் எலிஃபெண்டா குகை. ஒரு குன்றின் மேலே இருக்குது. ஸோ எலிஃபெண்டா குகையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 முகங்கள் இருக்கக்கூடிய சிவன் சிலை திரிமூர்த்தி இருக்குது. அதே மாதிரி இதோட நுழைவு வாயில் அப்படிங்கும்போது கண்ணை கவரக்கூடிய துவார பாலகர்களோட சிலைகள் இருக்குது இந்த எலிஃபெண்டா குகையோட நுழைவு வாயில்களில். அடுத்ததாக பட்டக்கல். நம்ம பட்டக்கல் மேலேயே பார்த்தோம். ஸோ இந்த பட்டக்கல் வளாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள் கட்டிய கோவில்கள் இருக்குது. என்ன கோவில் அப்படின்னா நாராயணர் கோவில் மற்றும் காசி விஸ்வேஸ்வரர் கோவில். இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். பட்டக்கல்லோட வளாகத்தில் இருக்குது. ஒரு 10 கோயில் இருக்கிறத பார்த்தோம். ஸோ அந்த வளாகத்தில் இவங்க சார்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நாராயணர் கோவிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோவிலும் தான். ஸோ பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.